அவளை நாங்க எங்க பொண்ணாவே தத்தெடுக்க போறோம். காயத்ரிய நீங்க தத்தெடுக்க போறீங்களா? ஏன்? உங்க காயத்ரி எங்க குடும்பத்துக்கு நிறைய நல்லது பண்ணிருக்கா, அதனாலதான். அப்படி நீங்க தத்தெடுத்தீங்கன்னா மேடம்க்கு 18 கம்பெனி இருக்கு. ஆ, ஆ, அதுக்கு இல்ல, தத்தெடுத்த பொண்ணுங்கிற முறையில இவங்க பையன் செழியனுக்கு கொடுக்கற மாதிரி நீங்க காயத்ரிக்கும் ஒரு ஷேர் பங்கு கொடுப்பீங்களா? இந்த பயலுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? இப்படி ஒரு பிரச்சனை இருக்கான். இவன் சரியான வில்லங்க பிடிச்சவனா இருக்கானே. ஷேர் கேக்குறான். இதை இப்பவே தடுத்து ஆகணும். என்ன யாருமே பதில் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? ஆம், இப்படி குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்க கேட்டது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. ஆம் அண்ணி, காயத்ரியை நம்ம தத்த எடுக்க வேண்டாம். ஏதோ போனா போதுன்னு பார்த்தா ஷேர்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு இது எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனையா மாறும். அம்மா, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்க சொத்துல பங்குலாம் கேட்கல. காயத்ரி தத்தெடுக்க போறேன்னு சொன்னீங்களே, அதனால ஷேர் இருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? பேசாம ஒண்ணு பண்ணுவோம். காயத்ரிய மாணிக்கம் கமலா அவங்களுக்கு தத்து கொடுத்துருவோம். ஏற்கனவே அவங்க காயத்ரிய தான் பொண்ணு மாதிரி தானே நினைக்கிறாங்க. அதுவும் நல்ல ஐடியா தான் விஸ்வநாதா. கரெக்டுங்க. இன்னைக்குதான் பெஸ்டான ஐடியாவை கொடுத்திருக்கீங்க.